பவித்ராவுக்கு வாந்தி மயக்கமாக இருக்குது. உடனே கார்த்திக் இருந்துட்டு, "என்ன பவித்ரா, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாமா?" அப்படின்ட்டு கார்த்திக் வந்து பவித்ரா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அங்கே போனால் பவித்ரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இங்கே கார்த்திக் ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பவித்ரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்மணி வந்துட்டு, "நான் போய் இப்போவே ஸ்வீட் பண்ணி கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பாட்டி இருந்துக்கிட்டு, "அவள் இப்போ தான் கல்யாணம் பண்ணா, அவள் ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு பேர குழந்தைய கொண்டு வர போகிறா. ஆனால் ஒரு சிலர் கல்யாணம் வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க துப்பு இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கோவமாக ஹாஷாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் கண்மணி அமைதியாக நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனேவும் பவித்ரா வந்துட்டு, "பாட்டி குழந்தை பெற்றுக்கிறது அவங்க விருப்பம், ஆனால் நீங்கள் இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து பாட்டியை எதிர்த்து பேசுகிறாங்க. அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லி நினச்சிருக்கலாம். "ஏன் பாட்டி, கண்மணியை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா கண்மணிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. "ஏய் நீ அமைதியாரு" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மறுபடியும் கண்மணியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. பவித்ரா கண்மணிக்கிட்ட போயிட்டு, "சாரிங்க, என்னால் பாட்டி உங்களை இவ்வளோ தூரம் திட்டினாங்க, என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "நீங்கள் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? இங்கே பாருங்க பவித்ரா, பாட்டிக்கு என்னை திட்டுறதுக்கு ஒரு காரணம் கிடைக்கணும், இன்றைக்கி இந்த காரணம்" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி, நீங்கள் அழாதீங்க, என்ன நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம், நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, கன்சிவாக வேறு இருக்கீங்க, இந்த நேரத்தில் இப்படிலாம் அழுதுகிட்டு டென்ஷன் ஆகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பவித்ராவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே அன்பு கண்மணி கிட்ட வந்துட்டு, "கண்மணி, என்னை மன்னிச்சிடு கண்மணி, என்னால் தானே பாட்டி ஒன்று இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் தான் காரணம் இதுக்கெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி கிட்ட சொல்கிறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு, "நீங்கள் எப்படிங்க காரணமாக முடியும்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "நான் தான் உன்னை விலக்கியே வச்சிருக்கேன்ல, அதுதானே காரணம், அப்படி இருக்கிறதுனால தானே பாட்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி கிட்ட சொல்கிறாங்க. அன்பு இதை காரணமாக வச்சு கண்மணி கூட சேருவாங்களா மாட்டாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.